குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து ரிஷபராசி பார்க்க போகிறோம். ஐப்பசி மாத பலன் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கெல்லாம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசியாதிபதி வந்து சுக்கிர பகவான் வந்து 5ஆம் வீட்டில் நீச்ச வீட்டில் இருக்கிறாரு. அதனால் ராசியாதிபதி நீச்ச வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச பலனையே உடல்நல பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஐப்பசி 15ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுடைய நீச்ச வீட்டை தாண்டி ஆட்சி வீட்டுக்கு போகிறார் சுக்கிர பகவான். அப்போ அந்த 15க்கு மேலே நல்லாயிருக்கும். குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஐப்பசி 1ஆம் தேதியே 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு நல்லது தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரிஷப ராசிக்கெல்லாம் 3ஆம் இடத்துக்கு போய் இந்த விருச்சிக ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பார் உங்களுடைய 7ஆம் இடத்தை. அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கோ உங்களுக்கோ எல்லாருக்கும் வந்து குரு பகவான் இன்றைக்கி கடகராசிக்கு போகிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கேது பகவான் இருக்கார். இதில் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல தான் சுக்கிர பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறது அது நல்லது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 6ஆம் இடத்தினுடைய பலனை வந்து குறைக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது கெடுபலன், நோய் நொடி கொடுக்கக்கூடியது, எதிர்ப்புகள் கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரி எல்லாம் பலனை வந்து நல்ல பலனாக மாற்றி விடும். ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி போய் 6ல் இருக்கிறது உங்களுக்கு கெடுபலனை குறைச்சி நல்ல பலனையே கொடுக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல சனி பகவான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சனி பகவான் மட்டும் உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் இந்த ஐப்பசி மாதம் வந்து சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்குது. உடல்நல பாதிப்புகள் சிறு சிறு உபாதைகள் தான் வரும், ஒன்றும் பெருசாக வராது. அதனுடைய பார்வையினால் வேறு ஒன்றும் பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் இருக்காது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரிஷபராசிக்கெல்லாம் ஐப்பசி மாதம் நல்லாயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.